நல்லா இருக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் மூவி ஜானரில் தமிழில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இது. அண்ட் சீன்ஸாக இருக்கட்டும், டைரக்டோரியல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. I think in the year one of the best movies. So all the best to the entire team. I think Harish is simply Harish's best movie in Naniga. Harish should a best movie and Dinesh on the great comeback. So good combination, sir. Excellent இருந்தது சார். அன்எக்ஸ்பெக்டட் தான். எல்லாமே ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மூவி. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். ஆஸ் யூஷுவல் அவரோட எல்லா மூவியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் சூப்பராக பண்ணியிருந்தார். 100% அவரோட எஃபர்ட் போட்டிருக்காரு. நல்லா தெரிஞ்சது. அது ரொம்ப நாள் கழித்து அவர் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இருந்தது. ஓல்டு மூவியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படத்தில். அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக தியேட்டரில் பயங்கரமாக போகும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹரிஷ் ப்ரோக்கு அண்ட் டேரக்டருக்கு ஹோல் க்ரூக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட நடிப்பும் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. என்ன சொல்ல வராங்க, விட்டு கொடுத்தா தான் எல்லாம் நல்லா இருக்க முடியும்னு சொல்ல வராங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்கும்ப்பா. விளையாட்டு பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது விளையாட்டு யாருக்கு பிடிக்காம இருக்கு. அதுவும் நல்லா இருந்துச்சு. சிங்கப்பெண் மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, பர்ஃபார்மன்ஸஸ் எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ், காமெடி அப்படின்னு வந்து படம் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப நல்லா ஓவராலாக தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக. சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் கொஞ்ச நாளாக அவருக்கு ஒரு பெரிய பிரேக் இல்லாமல் இருந்துச்சு. ஐ திங்க் இந்த படம் ஹரிஷ் கல்யாணுக்கும் சரி, அட்டகத்தி தினேஷ்க்கும் சரி பெரிய பிரேக்காக இருக்கும் கண்டிப்பாக. இல்லை, சூப்பராக போச்சு. விறுவிறுப்பாக இன்டர்வல் டக்குன்னு வந்த மாதிரி, இது என்னடா இன்டர்வல் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் வந்து தரோவாக என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. அது ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது அழகாக காட்டியிருக்காங்க. நான் எதுவும் ஸ்பாயில் பண்ணல. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. யாருமே எதுக்குமே குறை வைக்கல. எல்லாருமே வந்து பயங்கரமாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அது சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு. போய் பாருங்கள் நீங்கள். படம் வந்து சூப்பராக இருந்தது. லப்பர் பந்து 20th அன்னைக்கு வருது. மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஏன்னா படம் அவ்வளோ நல்லா இருந்தது. கெத்து அப்படின்னு ஒரு கேரக்டரில் வந்து நம்ம தினேஷ் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் கலக்கியிருக்காரு. அண்ட் ஹரிஷ் கல்யாணம் நிறைய நம்ம வந்து சிட்டி சப்ஜெக்ட்ஸில் சிட்டி மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். இது வந்து இஸ் டன் சச் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் ஹரிஷ் கல்யாண் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அவங்க வந்து ஹேண்ட் பிக்டாக ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. எவ்ரிபடி இஸ் பர்ஃபார்ம் ஸோ வெல். அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு படம். எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுது. அண்ட் இட்ஸ் ஸோ மச் ஆஃப் ஃபன். ஸோ யூ ஷுட் see the movie. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கிரிக்கெட் படம் என்றைக்குமே வந்து உங்களை வந்து போர் அடிக்காது. அதனால் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நம்மளால வந்து தினேஷ் அண்ட் ஹரிஷ்க்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படமாக அவங்களோட கரியரில் இருக்கும். சஞ்சு, சுவாசிகா அண்ட் தமிழரசு பச்சைமுத்தோட டைரக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் மாதிரியே வந்து கிடையாது. எல்லாருமே அவ்வளோ சூப்பரான ஒரு எஃபர்ட் வந்து போட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள். என்ன சொல்ல வராங்க, ஆஸ் யூஷுவல் வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் வியூஸ் வந்து சில டேரக்டரோட படங்களில் தான் பார்க்க முடியும். இந்த டேரக்டர் ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் நம்மளோட தமிழ் சினிமாவில் இருப்பார். ஸோ யா, வேறு லெவல். நம்ம ஷான் ரோல்டன் வந்து சொல்லவே வேணாம், வேறு லீக்கில் வந்து பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே சாங் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி வந்து சென்னை 28க்கு அப்புறமேட்டு இன்னொரு ஒரு கிரிக்கெட் படம்னா வந்து இதுதான் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கூட நான் படித்தேன். ஸோ நானும் அதே தான் வந்து சொல்வேன். ரொம்ப ஒரு ஃபன்னியாக நிறைய இடத்துல வந்து சில படங்கள்லாம் வந்து ஃபன்னி மூமெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்த படத்தில் வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ யா, படத்தை வந்து பாருங்கள். யா, ஆப்வியஸ்லி வந்து படம்னாவே எமோஷன், எல்லா எமோஷனும் இருக்குது. காமெடி இருக்குது, ஸோ ஹாப்பி இருக்குது, கோவம் இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே மிக்சடான ஒரு லப்பர் பந்து படம் வந்து நீங்கள் எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். குறைகள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம மக்கள் தான். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால குறைகள் எதுவுமே கிடையாது. ஆடியன்ஸ் கூட தான் உட்காந்து பார்க்கணும். அது மட்டும் தான் குறையாக இருக்குது. கண்டிப்பாக ஆடியன்ஸ் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணி சார் விஜயகாந்த் சார் அவர் அண்ணன் வந்து அவரோட ரசிகர். அதனால் கொஞ்சம் மாசா அவரை மாதிரி சும்மா கெத்தா
கெத்து வந்து கெத்தாக பண்ணிட்டாப்புல. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பழைய வில்லேஜ் ஸ்டைலில் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. தினேஷ் அண்ணா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பிடிச்சிருக்கிறது சென்டிமெண்ட்டாக நல்லா வச்சுருக்காங்க. அது ஃபஸ்ட்டு படம் பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் நல்லா ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். மக்களுக்கு புரியல, காமெடி நல்லா தான் வச்சுருக்காங்க, நல்லா சென்சிபிளான காமெடி வச்சுருக்காங்க. மக்களுக்கு நல்லா பிடிக்கும் நம்பிக்கை இருக்கும். அவர் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு, அவர் பெஸ்ட்டாக காமிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. தினேஷ் அண்ணாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் நல்லா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இஸ் அ யூனிஃபைங் ஃபேக்டரில் அது வந்து அது ஒன்று தான் இந்த காஸ்ட்டு ஸ்டேட்டு இதெல்லாம் மாற்ற முடிஞ்சது வந்து ஸ்போர்ட்ஸ்னு ஒரே விஷயந்தான். அது வந்து இட்ஸ் எவர்கிரீன் ஃபார்முலா. அண்ட் கிரிக்கெட் வந்து எப்போவுமே இட்ஸ் அ யூனிஃபைங் ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி போர் அடிக்காமல் இந்த படம் வந்து ஒவ்வொரு சீனுமே நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். ஸோ காஸ்ட் இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல, இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஃபீல் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். சூப்பர்பாக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் கிரிக்கெட் தெரியாதவங்களும் பார்க்கலாம், கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சவங்களும் பார்க்கலாம். ஏன்னா ஐ திங்க் கிரிக்கெட்டை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காமெடி சூப்பராக இருந்துச்சு, காமெடிக்காகவே ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடிச்சு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஜயகாந்த் பாட்டெலாம் யூஸ் பண்ணது இன்னும் நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் படத்தை பார்த்தா பெட்டர்னு நினைக்கிறேன். ஸ்பாயிலர் இருக்க மாதிரி கொடுக்க வேணாம். அதெல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கோ வாஸ் சூப்பர். அண்ட் இது வந்து ஒரு புது டைரக்டர் அப்படின்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா இருந்தது. இட்ஸ் அ மஸ்ஸி. இல்லாட்டி நமக்கு ஒரு படம் பார்க்காம ஸ்க்ரீனில் வந்து பார்க்காம நம்ம மிஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் பார்க்குறேன்னா. கிரிக்கெட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. கிரிக்கெட் பிடிக்கணும் படிக்காதெல்லாம் இல்லை. திஸ் இஸ் நாட் அ கிரிக்கெட் மூவி, திஸ் இஸ் அ ஃபேமிலி மூவி. இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். கிரிக்கெட்டோட பேக்ரவுண்ட் அவ்வளோதான். நிச்சயமாக யூ ஷுட் கம் அண்ட் சீ த மூவி. இல்லை, அதுதான் டிரெக்டருடைய ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன். அவர் எந்த இடத்தையுமே வந்து போர் அடிக்காமல் இந்த படத்தை கொண்டு போனது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது, ரைட்டிங்காக நல்லா இருக்குது, ஆக்டிங்காக வந்து எல்லாருமே ஆக்டிங் வந்து சூப்பர், எல்லாரோட ஆக்டிங்குமே. ஸோ ஓவரால் குட் மூவி.